தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊடகங்கள் சீமானுக்கு எந்த மாதிரி ஒரு மரியாதையை கொடுத்திருந்தாங்க, தற்போது எந்த மாதிரி மரியாதையை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்பாக இருந்தாலும் சரி, பொதுக்கூட்ட நிகழ்வாக இருந்தாலும் சரி, தற்போது ஊடகங்கள் போட்டி போட்டுட்டு வீடியோ எடுக்கிற ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. இதற்கு முதல் முக்கிய காரணமே இணையத்துல சீமானுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தாலுமே எல்லா வலைதளங்கள்லையுமே சீமானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதிக்கம் அப்படின்றது பிற அரசியல்வாதிகளை விட அதிகமாக இருக்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனா பிற அரசியல்வாதிகள் சீமானை கண்டு பொறாமைப்படுற அளவுக்கு இணையதளத்துல சீமானுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அபரிவிதமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்பர் 1 ட்ரெண்டிங் அப்படின்ற ஒரு இடத்துலையும், நம்பர் 1 ட்ரெண்டிங்கான அரசியல்வாதி அப்படின்ற ஒரு இடத்துலையும் தமிழ்நாட்டு அளவில் சீமான் தன்னுடைய ஆதிக்கத்தை அதிக அளவில் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு உச்சகட்ட நடிகரான விஜய் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வந்த பிறகு அரசியலில் அவரால் அந்த உச்சகட்ட இடத்தை பிடிக்க முடியுதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தன்னுடைய பொசிஷன் மாறாம சீமான் எல்லா விஷயங்களையுமே வித்தியாசமாகவும், சமீபத்தில் கூட இந்த மாடுகளை வச்சு பொதுக்கூட்டம் நடத்தி இருந்ததும், அடுத்தபடியாக மரங்களை வச்சு ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருந்ததும் அனைவருடைய கவனத்தை ஈர்த்து எப்படிடா இந்த மனுஷனுக்கு புதுசாக தோணுது அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி தான் அமைந்திருக்கு. இதனுடைய ஒரு வெளிப்பாடாகவே ஊடகங்கள் சீமானை போட்டி போட்டுட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தொலைக்காட்சிகளில் சீமானை பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு காலகட்டம் போய் தற்போது எல்லா இடங்கள்லையுமே சீமான் என்ன பேசியிருக்காரு, சீமான் செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன மாதிரி விஷயங்களை பகிர்ந்திருக்காரு, இந்த விஷயத்திற்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரா இல்லையா அப்படின்னு ஒவ்வொருத்தருமே ஆர்வமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது உருவாகி இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சீமான் பொதுக்கூட்டமே நடத்தி இருந்தாலுமே அந்த இடத்துல வெறும் 2-3 ஊடகங்கள் தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா தற்போது சீமான் ஒரு சாதாரண குடும்ப விழாக்கு வந்தா கூட அனைத்து யூடியூப் சேனல்களும் தொலைக்காட்சிகளுமே அந்த இடத்துல போட்டி போட்டுட்டு வந்து வீடியோ எடுக்கிறதும், சீமான் என்னடா பேச போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, சீமான் இந்த இடத்துல என்னடா பேச போறாரு அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்க ஒரு காரணம் தான் ஊடகங்களை சீமான் பக்கம் திரும்ப பார்க்க வச்சிருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, இந்த 10 வருடங்கள்ல சீமானுடைய வளர்ச்சி குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.